நல்ல வேலைப்பா, எந்த அசம்பாவிதமும் ஏற்படல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் பாத்தீங்கன்னா நேத்து சூரஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்காரு. அதாவது விஜய் கூட்டத்திற்கு வந்த இந்த இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து மரணம் அடைஞ்சிருக்காரு. இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியில வந்து கிட்டத்தட்ட 12-13 வருஷமா இவர் வசிச்சுட்டும் வந்திருக்காரு. இப்போ இதுல நம்ம இவரை திட்டுறதா இல்ல கலாய்க்கிறதா அப்படின்றது நம்மளுக்கே வந்து ஒரு கஷ்டமான மனசுல நம்ம ஆக்சுவலா இருக்கோம். ஏன்னா எவ்வளவோ கிளாஸ் எடுத்தாச்சு. டேய், அந்த கூட்டத்துக்கு போறவங்க பார்த்து போங்க. ஏன்னா வந்து விஜய்ன்றவர் வந்து ஒரு ஹீரோ கிடையாதுடா, ஒரு ரீல் ஹீரோ. அவர் வந்து இந்த சுறா படத்துல இருந்து ஜம்ப் பண்ணி பறந்து வர மாதிரியோ இல்ல பில்டிங் விட்டு பில்டிங் தாவியோ உங்களை காப்பாத்த வர மனிதன் கிடையாது. உங்களை காவு கொடுக்க வர மனிதன். அதனால உங்க உயிரை ஃபர்ஸ்ட் சேஃப்டியா பாத்துக்கோங்க, மத்தபடி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னா கூட இந்த கூட்டம் இல்ல, என் தலைவனுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. அவங்க செத்து போனா நம்ம ஃபீல் பண்ண போறது கிடையாது. சத்தியமா இனிமேட்டு இந்த கட்சி கூட்டங்களுக்கு போயிட்டு எதனா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் நம்ம சத்தியமா ஃபீல் பண்ண போறதே கிடையாது. ஏன்னா கரூரோடியா அதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி ஓரம் வச்சாச்சு. ஏன்னா யார் செத்தாலும் அந்த குடும்பங்களே ஃபீல் பண்ண மாட்டுது. அப்புறமா நம்ம ஃபீல் பண்ணி ஏன் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து இந்த இளைஞர் இறந்திருக்காரு. இந்த இளைஞர் இறப்புல நம்ம ஏன் ஃபீல் பண்றோம்னா அவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது. அவர் வந்து ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில இருந்து இங்க வேலை தேடி வந்து தன்னுடைய குடும்பத்தோட கஷ்டப்பட்டு, அதாவது அவரு போயிட்டு ஒரு வருமானம் ஈட்டினால் மட்டுமே அந்த குடும்பம் ரன் ஆகும். இல்லைன்னா அந்த குடும்பம் பிச்சைதான் எடுக்கணும். அந்த மாதிரி நிலைமையில தான் அந்த குடும்பம் இருக்கு. இந்த மனிதன் தேவையில்லாம அந்த விஜய் கூட்டத்துக்கு நேத்து போயிட்டு அங்க உயிரிழந்திருக்காருன்னு போது நம்மளுக்கு வந்து ஒரு மன வேதனையா இருக்கு. ஏங்க ஆக்சுவலா நம்ம என்னதான் கஷ்டமே படமாட்டேன்னு சொன்னாலும் தமிழரோட பண்பாடே என்னன்னா பக்கத்து வீட்டுல இழவுன்னு நினைச்சுக்கோங்களேன், இங்க நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நம்மளுக்கு தெரியாதவனே இறந்து போனாலும் அவங்க குடும்பம் அழுவுறத பார்த்துட்டு நம்மளுக்கு மன கஷ்டம் வரும். ஐயோ, அந்த குடும்பத்தை இனிமேட்டு யாரா பாத்துப்பா, ஏண்டா ஒரு பொம்பளை பொண்ணு அவங்களுக்கு இருக்கு, அந்த பொம்பளை பொண்ணு இனிமேட்டு எப்படி வளரும், அவன் பொண்டாட்டி எப்படி இனிமேட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்தும் அப்படின்ற ஒரு மன கஷ்டம் நம்மளுக்குள்ள தொற்றிக்கும். யாருக்குள்ள தொற்றிக்கும்னா நம்மள போன்ற ஆட்களுக்குள்ள தொற்றிக்கும். ஆனா விஜய் போன்ற ஒரு மனிதன், எது தன்னை கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கும் விஜய் போல ஒரு மனிதனுக்கு அந்த எண்ணோட்டம் எல்லாம் வருமானா? சாமி சத்தியமா வராது. இதோ நேத்து வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு பனையூர்ல வந்து ஜாலியா இருப்பாரு மனுஷன். வேற எதுவுமே அந்த மனுஷன் பண்ண மாட்டாரு. ஜாலியா அவரு இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவாரு. இப்ப அந்த குடும்பத்தோட நிலைமை ஏங்க, அந்த குடும்பத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பேசும்போது நம்மளுக்கு அழுவு வருது. இத்தனைக்கும் ஒரு லேடி பேசுறாங்க, அவங்க பொண்ணு இப்ப வந்துருங்க, நான் வந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுமோ தெரியல. அவங்க பொண்ணு இப்ப வந்தா அவங்க அப்பா இல்லைன்னா என்ன நடக்குமோ தெரியாது. ஸ்கூல் போயிருக்காங்க. அந்த பொண்ணுமே பாசங்க, நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தாங்க. இந்த வீதியில எல்லாருமே கேட்போம், அந்த அக்கா நாங்க எல்லாமே கட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம் இந்த பிள்ளைய அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த மகாராஷ்டிரா வாலிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கு. 10 வயசுல ஒரு பொண்ணு, 6 வயசுல ஒரு பையன். இந்த 10 வயசுல பொண்ணு, 6 வயசுல பையன், இவங்க ஃபியூச்சரை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு தகப்பன் இல்லாம ஒரு குழந்தை வளரணும், வளர்ந்து அந்த குழந்தை எப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு பொண்ணு வளர்ந்து காலத்தை கடத்தணும். அதுவும் எங்க பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல மகாராஷ்டிரா இருந்து இருக்கிற ஒரு பொம்பளை. அதுவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாலிபரோட வைஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரஜ் அப்படின்றவரோட வைஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழே தெரியாதான். இனிமேட்டு அவங்க எப்படி இங்க காலத்தை கடத்த முடியும்? அவங்க இத்தனைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்டிங் வேலை, ஒரு பட்டற வேலைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் ஈட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல. எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் சந்தேகமே என்ன வருதுன்னா, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க போறீங்க வரீங்க, பிரச்சனை கிடையாது, நீங்க நிர்வாகிகளா இருக்கலாம். நேத்து நடந்தது நிர்வாகிகள் கூட்டம், அதாவது கட்சியில நிர்வாகிகள் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கான கூட்டம். நேத்து இவரெல்லாம் எப்படி உள்ள போனாரு? தமிழ்நாட்டுல இவர் இருக்கிறதே 10-12 வருஷம் தான். இவரு அதுக்குள்ள உங்க நிர்வாகிகள் ஆக்கிட்டீங்களா? இவருக்கு எப்படி ஐடி கார்டு போச்சு? இவரு எப்படி கூட்டத்துக்குள்ள போனாரு? அந்த கூட்டத்துக்குள்ள இறந்தும் போய் கிடக்கிறாரு. இத பத்தி யாருன்னா ஒரு வார்த்தை பேசுவாங்களா அவங்க கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா? ஒண்ணும் கிடையாது, யாரும் பேச மாட்டாங்க. ஏன் கரேஜ் 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 அப்படின்ட்டு நேத்து ஒரு கரேஜ் கிளாஸ் எடுத்தாரு விஜய். கரேஜ் கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ். கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர். கரேஜா ஒரு ட்வீட் போட வேண்டியது தானே? இது மாதிரி என் மீட்டிங்க்கு வந்த ஒரு மகாராஷ்டிரா இளைஞர் இறந்து போயிட்டாரு, அவருடைய குடும்பத்துக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்க குடும்பத்தோட நாங்களும் எங்க நிர்வாகிகளும் இருக்கிறோம் அப்படின்ட்டு கரெக்டா ஒரு ட்வீட் போட வேண்டியது தானே?
ஏன் ஒரு 2-3 பேர் அனுப்பி அவங்க வீட்டுல போய் பார்க்க சொல்ல வேண்டியது தானே? ஏன் புஷ்யானந்த் சும்மா தானே இருக்கிறாப்ல, ஆதவ அர்ஜுன் சும்மா தானே இருக்கிறாப்ல, 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே? போயிட்டு எப்பா அங்க பாவண்டா, அந்த குடும்பத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்கயா, மகாராஷ்டிரால இருந்து இங்க இருக்கிறவங்களுக்கு யார் யார் இருக்க போறா, போங்கயா போய் பாருங்க, அந்த குடும்பத்துக்கு 1-2 செய்யுங்கயா, சாவு வரைக்கும் எடுத்துட்டு போய் இருக்கிற வரைக்கும் போயிட்டு வாங்க. இதுதானே ஒரு நல்ல தலைவனோட அழகு. இது வரைக்கும் யாரும் அந்த குடும்பத்தை போய் பார்க்கல. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற சமயம் வரைக்கும் யாரும் போய் அந்த குடும்பத்தை பார்க்கல. ஒரே இடத்துல நிர்மல் குமார் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுவும் எந்த பேட்டி கொடுக்கும் போது இதை உள்ள சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷாவை பத்தி நயினார் நாகேந்திரன் பேசிட்டாரு. அப்போ பேசும்போதுதான் இதை உள்ள பேசுறாரு தவிர்த்து வேற நேரத்துல இவர் இதை பேசிருக்க மாட்டாரு. அதுவும் என்ன சொல்றாங்க தெரியுமா, நம்ம இந்த கட்சியை அப்பப்போ விமர்சனம் செய்யறது எதுக்குன்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. ஒரு நம்மளும் இதுக்கு ஒரு காரணம் தானே, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க தானே நம்ம சொல்றோம். அதை கூட எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா, சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டியில பேசும்போது சொல்றாரு, அது ஆக்சுவலா அந்த இளைஞருக்கு ஆல்ரெடி இதய சம்பந்தமான பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனை இருந்தனால காலைல இருந்து ட்ரௌசியா இருந்து மத்தியானம் இறந்து போயிட்டாரு. அவங்க குடும்பம் தான் சொன்னாங்க இது மாதிரி அவருக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. பாதுகாப்பாக தான் நாங்கள் நிகழ்ச்சி நடத்திக்கொண்டிருக்கோம். இந்த சுராஜுக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என்று அவருடைய உறவினர் மூலமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் சொன்னார்கள். இல்ல நாங்கள் அவருடைய மாவட்ட அந்த நிர்வாகிகள் அவங்க வீட்டுல ஃபேமிலியில கேட்டுட்டு தான் சொல்றோம். எவனா ஒருத்தன் இப்படி பேசுவான்னா, எங்க வந்தாருங்க ஏதோ எதிர்பாராத விதமா இறந்து போயிட்டாருங்க, அவங்க குடும்பத்துக்கு நாங்க எப்பவுமே ஆறுதலா இருக்கோம். இதுதாங்க ஒரு தலைவன் பேசணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவனுக்கு உடம்பே சரியில்லைனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுதான் நல்ல தலைவன். ஆனா நீங்க அவனுக்கு உடம்பே சரியில்லாம இல்ல, அவன் நல்லாதான் இருக்கிறான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஏங்க அவர் பொய் சொல்றாருங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அவர் நல்ல உடம்பு உடையவர் தான், என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க போயிட்டு ஹீட் ஸ்ட்ரோக்கால இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு கடவுள் சொன்னார் போல, எங்கேயோ குடும்ப மெம்பர்ஸ் சொன்னதா கடவுள் சொன்னார் போல, அதனால இவர் சொல்றாரு இல்ல ஆல்ரெடி அவருக்கு உடம்பு சரியில்லையா. சோ இப்படிலாம் நீங்க பேசும்போதுதான் உங்களை கலாய்க்கணும்னு எங்களுக்கு தோணுது. ஏங்க இந்த சாவுக்கு விஜய் ஒரு நேரடியா காரணமானா யாருமே ஆமாங்க விஜய் தான் காரணம் சொல்ல மாட்டாங்க. நாங்களும் சொல்லல. ஏன்னா உங்க மீட்டிங்க்கு தானே இறந்து போறாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்கடா. அதையும் எடுத்துக்க மாட்டீங்கன்னா என்னத்தை இவங்களை சொல்லுது? இப்ப அந்த குடும்பத்தை யார் பாதுகாப்பா, யார் அந்த குடும்பத்தோட உறுதுணையா இருப்பா? ஏன்னா விஜய் இன்னைக்கு ஃபீல் பண்ணல, நிர்மல்குமார் ஃபீல் பண்ணல, நீங்க நானும் ஃபீல் பண்றோம். ஏன் அந்த அவங்களை சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு லேடி பேசுறாங்க, ஏங்க அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்குங்க, 10 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு இப்ப வீட்டுக்கு வந்தா அப்பா இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டா அந்த பொண்ணு என்ன செய்யும்னே தெரியல, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அவர் அந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசம் வச்சுட்டு இருப்பாரு. ஏங்க யாருமே பொண்ணு மேல பாசத்தை வச்சுட்டு இருப்பாங்க, விஜய் வச்சுட்டு இருக்காரான்னு தெரியல. இப்ப அந்த அப்பான்னு ஒருத்தர் இல்லையா, அந்த பொண்ணோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஸ்கூலுக்கு போயிட்ட அப்பா எதனா வாங்கிட்டு வந்திருப்பாரு, அப்பா சாப்பிட எதனா வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு ஆசையா ஒரு பொண்ணு வரும். ஆனா அப்பாவே இல்ல அப்படின்னு போது அந்த பொண்ணு மனநிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அந்த மனநிலையை கொடுத்துட்டு இன்னைக்கு பேட்டியில உக்காந்துக்கிட்டு நீங்க என்ன பேசுறீங்க, அவருக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைங்க, அவர் வந்தாருங்க இறந்து போயிட்டாருங்கன்ட்டு புர்தா விட்டுன்னு சுத்துறீங்களா? உங்களெல்லாம் திட்டுறதா என்னையா செய்யுது? எதுக்கியா கட்சி நடத்தி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையா சாவச்சுன்னு இருக்கிறீங்க? நல்லா இருந்த தமிழ்நாட நாசமாக்கின்னு இருக்கீங்க. 50 தாண்டிட்டாருங்க. எது 50 விக்கெட் ஆல்ரெடி காலி. கரூர்ல 41, விக்கிரவண்டியில 6, மதுரையில 3, இப்போ 1, 50 கிராஸ்ட் ஆல்ரெடி. இன்னும் எத்தனை கிராஸ் ஆக போகுதுன்னு தெரியல. எது நடத்தின 4 மீட்டிங்லயே இப்படி நடத்தின 4 மீட்டிங்க்கு 50 தாண்டி போயின்னு இருக்காரு. இன்னும் செஞ்சுரி எப்போ அடிப்பாருன்னு தெரியல. இவருக்கு இத்தனைக்கும் டெய்லியும் மீட்டிங்க்கும் அதுக்கும் இதுக்கும் பர்மிஷன் குத்தா இந்த தமிழ்நாட்டுல இப்போ ஆக்சுவலா பாப்புலேஷனை கம்மி பண்ணணும்னு யாருக்குன்னா தோணுச்சுன்னா விஜய் மீட்டிங் நத்த விட்டுலாம் போல. விஜய் மீட்டிங் நத்தினாலே ஆல்ரெடி பாப்புலேஷன் கம்மி ஆயிடும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு செய்யணும், யார் யார் விஜய் மீட்டிங்க்கு எல்லாம் போறீங்களோ, ஏன்னா நீங்க திமிரெத்து போயிட்டு அங்க செத்துடுறீங்க, உங்க குடும்பம் பாதிக்கப்படுது. அதனால இனிமேட்டு விஜய் மீட்டிங்க்கு ஆப்போசிட்ல என்ன பண்ணணும்னா ஒரு கவுண்டர் ஓபன் பண்ணும். எது மெடிக்கல் கவுண்டர் கிடையாது, ஒரு LIC பாலிசி கவுண்டர் ஓபன் பண்ணும். எப்பா எங்கப்பா போறீங்க, விஜய் மீட்டிங்கா போறீங்க, யோ எமனை பார்க்க போறீங்கயா, தயவு செய்து ஒரு பாலிசி போட்டு போங்கயா. ஏன்னா போற நீலா வெளியில வருவியான்னு எனக்கு தெரியாது, ஒரு பாலிசி போட்டுட்டு போனாவாச்சு உன் குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஐயா. நீ செத்து போயிட்டனா இந்த 1 கோடியோ 2 கோடியோ நான் திரும்ப உன் குடும்பத்துக்கு தருவேன் ஐயா. ஏன்னா விஜய் உன் குடும்பத்தை கண்டுக்க மாட்டாரு, நாங்க எல்லாச்சும் கண்டுக்கிறோம் ஐயா அப்படின்ட்டு வெளியில ஒரு கவுண்டரை ஓபன் பண்ணணும். ஆக்சுவலா மெடிக்கல் கவுண்டர் அந்த கவுண்டர் ஓபன் பண்ற மாதிரி இந்த மாதிரி LIC கவுண்டரையும் ஓபன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா
அவன் குடும்பத்துக்காச்சும் ஒரு சேஃப்டியா இருக்கும். போற வரவெல்லாம் இனிமேட்டு எல்ஐசி பாலிசியை ஓபன் பண்ணு போங்கடா. அந்த நிலைமையில தாண்டா உங்க கட்சி இருக்கு. 50 தாண்டி போயிடுச்சு. இன்னும் எத்தனை பேரை தாண்ட போறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. என்ன தேவை? ஓட்டு. இதே செத்து போயிருக்கிற பொணத்துக்கு கூட ஓட்டு போடுங்க, வந்து ஏஞ்சி வந்து ஓட்டு போடியா விசில் சின்னத்துக்கு அப்படின்ற கேரக்டர் இது. விசில் அச்சன் சுத்தி நிற்பானுங்களே, இப்ப போ சொல்லு. சூரஜ் பாடியை இன்னைக்குதான் மேபி எடுத்துட்டு போய் புதைப்பாங்க. போங்க, ஒண்ணு மகாராஷ்டிராக்கு போவாங்க, இல்ல இங்க புதைப்பாங்க. போங்க, அங்க போயிட்டு விசில் அடிங்க. இல்ல அவர் பாடி இப்ப வந்திருக்கும் பத்தியா, போயிட்டாங்க நின்னுகிட்டே விசிலு விசிலு விசிலு, சூரஜ் செத்துட்டு எங்களாலதான் அப்படின்னு விசில் அச்சன் சுத்துங்க. விசில் அச்சான் குஞ்சிக்கலாம். ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க தெரியாத கட்சிலாம் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து உண்மையிலே சொல்றோம் ஒரு சாபக்கேடு. ஆனா இவங்களா நின்னுக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னா, ஸ்டாலின் பயந்துட்டாரு, ஸ்டாலின் பயந்துட்டாரு. நேத்து ஒரு பொம்பளை பண்ணிச்சு பாருங்க, எனக்கு செம்ம டென்ஷனுங்க. ஒண்ணும் இல்ல, விஜய பார்க்க வந்துருக்குது, நீ பார்க்கவாமா, தப்பே கிடையாதுமா. அந்த பொம்பளை நின்னுக்கிட்டு பேசுது. ஏங்க அந்த பொம்பளை இந்த பொம்பளைன்னு பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவங்களெல்லாம் இப்படிதான் பேசணும். ஏன்னா விஜய் கூட்டத்துக்கு போற பாதி பொம்பளைங்க இப்படிதான் இருக்காங்க. மனநிலையா அவங்களுக்கு என்னன்னா, விஜய் எவ்வளவு அழகா இருக்காருங்க, எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுறாருங்க அப்படின்னு ரசிக்கிற கூட்டம். சோ அந்த கூட்டத்தை கலாய்க்கதான் செய்யணும். ஏற்கனவே ஒரு பொம்பளை சொன்னாங்க பாருங்க, நாங்க பேட்டி எடுக்கும் போதே ஒரு லேடி சொன்னாங்க, ஏங்க என்னங்க இதுங்கெல்லாம் பொம்பளை, இதுங்கெல்லாம் பொம்பளைங்களா டாபருங்களான்னு கேட்டுதான். ஏன்னா சொந்த பொண்ணு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, விஜயால டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஆனா இது சந்தோஷமா பேசிட்டு இருக்குது. ஒரு பொண்ணுக்கு அறிவுரை தானே சொல்லணும், இதெல்லாம் பொம்பளையா டாபரான்னு கேட்டாங்க. உண்மையாலே அந்த லேடி இப்போ நேத்து விஜய் கூட்டத்துக்கு போன ஒரு லேடி பேசுறாங்க, ஸ்டாலின் வந்து பயந்துட்டாரு. ஏன்னா காலையிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் 5000 ரூபாய் போட்டுட்டாரு. இந்த 5000 ரூபாய் ஏன் போட்டாருன்னா விஜய்க்கு பயந்து தான் போட்டாரு. உங்களுக்கும் போட்டாங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கும் வந்துருச்சு, 5000 ரூபாய் வந்துருச்சு. சரி காட்டுங்க, மெசேஜை காட்டுங்கன்னு அவர் கேட்கிறாரு. இந்த அம்மா மெசேஜை எடுத்து காட்டுது. பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா இருக்குது? 5108 ரூபாய். முன்னறிவிப்புமே எந்த மாசத்துக்கு எல்லாம் சேர்த்தி போடுறோன்றது எதுவுமே இல்ல. ஆனா போட்டாரு காலையில. இதுல இருந்தே தெரியலையா ஸ்டாலினோட பயத்தை? 5108 ரூபாவை பேலன்ஸ்ல வச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து ஸ்டாலின் பயந்துட்டாருன்னு வந்து பேசினு இருக்க. உன் தலைவன் வந்து 1000 கோடி பேலன்ஸ் வச்சுன்னு இருக்கான். யாரு? விஜய். ஊழல் செஞ்சு வரி ஏய்ப்பு செஞ்சு 1000 கோடி பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அவன் சுத்தின்னு இருக்கான். நீ அவன் பின்னாடி போய் எவ்வளவு தெரியுமா பேலன்ஸ் வச்சுன்னு இருக்க? நேத்து முக ஸ்டாலின் அந்த 5000 ரூபாய் போடலன்னா உன் பேலன்ஸ் 108 ரூபாய். எவ்வளவு? 108, அதாவது ஆம்புலன்ஸ் நம்பர் நினைக்கிறாரு. 108 ரூபாய் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு முக ஸ்டாலின் பயந்துட்டாரு. எங்க அண்ணன் தட்டுருவாரு தூக்குருவாரு கோப்பைன்னு முக ஸ்டாலின் பயந்து எங்களுக்கு எல்லாம் 5000 ரூபாய் போட்டு. ஏங்க உண்மையிலேங்க நேத்து அந்த முக ஸ்டாலின் 5000 ரூபாய் போடலன்னா இந்த அம்மாவால ஒரு 200 ரூபாய் ஆன்லைன்ல பே பண்ண முடியாது. 108 ரூபாய் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட முடியுமா? நான் கேட்கிறேன். ஏங்க ஒரு பிரியாணி மேபி அங்கெல்லாம் 100 ரூபாய்னு எனக்கு தெரியாது. இங்க 120 ரூபாய்க்கு மேல சென்னைக்குல பிரியாணியே இருக்காது. 120 ரூபாய்க்கு கீழே ஒரு பிரியாணி, ஆஃப் பிரியாணி வாங்க உங்ககிட்ட துட்டு இருக்குதா? நீ எல்லாம் வந்து முக ஸ்டாலினை பத்தி பேசுற, முக ஸ்டாலின் பயந்துட்டாருன்னு பேசுற, 108 ரூபாய் பேலன்ஸ் வச்சுக்கின்னு. ஏங்க இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸ் கிட்டயும் பேலன்ஸ் வந்து 500, 700, 1500. அவங்க எல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏங்க காலைல ஏஞ்சி பார்த்த உடனே 5000 ரூபாய் பார்த்த உடனே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷங்க. எங்க பேர குழந்தைக்கு எதுனா வாங்கி தருவேன், என் பொண்ணுக்கு எதுனா வாங்கி தருவேன் அப்படின்னு அழுகுறாங்க. ஏங்க ஒருத்தர் கிட்ட கடன் கேட்டு இருந்தேன், நானு ஒரு 5000 ரூபாய் வச்சு கடன் கொடுங்கன்னு கேட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த 5000 ரூபாய் பார்த்த உடனே எனக்கு சந்தோஷங்க. ஏன்னா ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கி இருந்தேன், அவருக்கு இந்த காசை கொடுத்துட்டு நான் கடன் அடைப்பேங்கன்ட்டு அவங்கவுங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. நேத்து லேடிஸ், அவங்க எல்லாம் லேடிஸ். இன்னைக்கு ஒருத்தங்க 2500 ரூபாய் கொடுக்கணும், எப்படி கொடுக்கறதுன்னு நினைச்சேன். உடனே நித்யா போன் பண்ணா, ஏமா நீ காசு வந்துச்சு போன்ட்டு 10:30 மணிக்கு போயிட்டு பேங்க்ல போய் எடுத்து அவங்களுக்கு உடனே கொடுத்த பாரு. அவருக்கு கோடி புண்ணியம் இருக்கு, கோடி புண்ணியம். நான் அதனாப்பா சொல்லுவேன். நான் இன்னைக்கு மானத்தை காப்பாத்துறதே பெரிய விஷயம். இல்ல முதலமைச்சருக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான்ப்பா அவருடைய நல்ல கோடி நான் இதுவா இருக்கணும்ப்பா, அவரு ஆயுசு ஃபுல்லா. அதான்ப்பா எனக்கு தேவை. அவங்க எல்லாம் குடும்பத்தை எடுத்து நடத்துற லேடிஸ், குடும்பத்தை மேய விடுற லேடிஸ் கிடையாது அது. ஆனா இந்த பொம்பளை நின்னுக்கிட்டு 5000 ரூபாய் போட்டாரு, தளபதிக்கு பயந்துட்டாரு, விஜய பார்த்து பயந்துட்டாரு, எவ்வளவுமா பேலன்ஸ் 108 ரூபாய். அந்த 5000 ரூபாய் போடலன்னா உன் நிலைமை என்னமா? உன் தலைவன் வரான், உன் தலைவன் வந்தான் பார்த்தான் பேசினான் போயிட்டான். அவன் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி வச்சுக்கிறான். அவன் பின்னாடி சுத்தி நிக்கிற நீ 108 ரூபாய் வச்சுக்கிற. போ விசில் சின்னத்துக்கு போடு.
விஜய் தான் சொல்லிட்டாரு, காசு வாங்கிக்கோங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அவருக்கு சிஎம் ஆகணும். அவர் எதுனா செய்வாரானா அவர் லாஸ்ட் வரைக்கும் செய்ய மாட்டாரு. இப்ப விஜயோட பாலிசி என்ன தெரியுமா? எல்லாமே வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டு மட்டும் விசிலுக்கு போடுங்க. இலவச பஸ்ல போறீங்களா போங்க, ஓட்டு விசிலுக்கு போடுங்க. உரிமை தொகை வாங்குறீங்களா வாங்கிக்கோங்க, ஓட்டு விசிலுக்கு போடுங்க. ஏங்க தமிழ் புதல்வன் ஸ்கீம்ல மாசம் 1000 ரூபாய் வாங்குறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், வாங்கிக்கோங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் வாங்குறீங்களா லேடிஸ், வாங்கிக்கோங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எது ஸ்கீம் எல்லாம் தமிழ்நாடு அரசு செய்யும், ஆனா ஓட்டு வந்து இவருக்கு போடணுமா? நீ என்னத்தை செஞ்ச? ஏங்க கேட்கறது தப்பு கிடையாது, நீ என்னத்தை செஞ்ச? ஏங்க எல்லாருக்கும் யார் வேணாலும் ஓட்டு போடுற உரிமை எல்லாருக்கும் இருக்குங்க. இந்த ஸ்கீமை நீங்க பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்லாம் கிடையாது. பட் உங்களை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் ஒரு கவர்மெண்ட் அந்த ஸ்கீமை ஏற்படுத்துது. ஆனா உங்க விஜய் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? 41 பேர் கரூர்ல உயிர் இழந்தாங்களே, அந்த குடும்பத்தை வீட்டுல போய் பார்த்தாரா உங்க விஜய்? நாளைக்கு உன்ன மதிப்பாரா? 41 குடும்பத்தை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு பார்த்தாரு. அப்படியாப்பட்ட புண்ணியவான் தான் இந்த ஜீவன். இவர் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சாரு? இவர் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும். நீங்க ஏங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, இவருக்கு ஏன் ஓட்டு போடணும்னு நான் கேட்கிறேன். எதுனா ஒண்ணுத்துக்கு தைரியமா குரல் கொடுத்திருக்காரா விஜய்? அவருடைய ஜனநாயகன் படத்துக்கு குரல் கொடுத்திருக்காரா? விஜய்க்கு தெரிஞ்ச கரேஜ் எல்லாம் என்ன தெரியுமா? இதுதான் விஜயோட கரேஜ். நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு எதுனா பிரச்சனை கூட, நாளைக்கு இந்த தமிழ்நாடு பிஜேபி தூக்கி சாப்பிட நினைச்சாலும் விஜயோட கரேஜ் என்ன தெரியுமா? இதுதான் விஜயோட கரேஜா. ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லா கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் இந்த உரிமை தொகை போய் சேருதானா? கண்டிப்பா கிடையாது. கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உரிமை தொகை போய் சேருது. அதாவது அவங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு வரம்பு நிலையை செட் பண்ணி அந்த வரம்பு நிலைக்கு உள்ள யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் போய் சேருது. மத்தவங்களுக்கு ஏன் போய் சேரலன்னா அவங்க கொஞ்சம் பணக்காரங்களா இருப்பாங்க, தொழிலதிபர்களா இருப்பாங்க, பிசினஸ் மேன்ஸா இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏன் தரணும்? பிகாஸ் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணதுனாவே யாருக்காக அது இருக்கும்னு பாத்தீங்கன்னா கீழ்மட்டத்துல அடிமட்ட நிலைமையில என்னென்ன மக்கள் இருக்காங்களோ அவங்கள உயர்த்தி விடணும், அவங்கள அப்லிஃப்ட் பண்ணி விடணும். ஓரளவுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்ணியாச்சு, அப்லிஃப்ட் பண்ணி விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணோம். ஏங்க நீங்களே நல்லா பாருங்களேன், எடப்பாடிக்கு 1000 ரூபாய் குத்தா நல்லா இருக்குமா? அண்ணாமலைக்கு 1000 ரூபாய் குத்தா நல்லா இருக்குமா? சீமான் வைஃபுக்கு 1000 ரூபாய் குத்தா நல்லா இருக்குமா? அன்புமணி வைஃப்க்கு 1000 ரூபாய் குத்தா நல்லா இருக்குமா? நம்மளே என்ன தெரியுமா கேட்போம், ஏங்க எங்களுக்கும் 1000 ரூபாய் தரீங்க, அவங்களுக்கும் 1000 ரூபாய் தரீங்க, அவங்களாம் ஏழையா? அவங்க நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வச்சுதான் வாழ போறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க எங்களுக்கு 2000 ரூபாவா கொடுக்கலாமே. சோ இப்படின்ற டாக்ஸ் தான் வரும். சோ அதுக்காக தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு வரம்பு நிலையை செட் பண்ணி அந்த வரம்பு நிலைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்ஸை தராங்க. எஸ் அப்கோர்ஸ் இன்னும் சில பேர் இருக்காங்க, அந்த வரம்பு நிலைக்குள்ள வர வேண்டியவர்கள் இருக்காங்க. பட் அதை வந்து கவர்மெண்ட் வந்து லேட்டரா பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நான் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, ஆக்சுவலா கவர்மெண்ட் இன்னொன்னுத்தையும் அனௌன்ஸ் பண்ணணும். இப்ப இந்த 1,31,00,000 சில பணக்காரங்களும் இருப்பாங்க. இந்த அக்கா இப்ப பேசினாங்க பாத்தீங்களா, 108 ரூபாய் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பணக்காரங்க கலாய்ச்சாங்களே இந்த ஸ்கீம். அதே மாதிரி தாவேக்கல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி 108 ரூபாய் வச்சுக்கிட்டு, ஆனா எனக்கு 1000 ரூபாய் தேவையில்ல, 1000 ரூபாய் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பணக்காரங்க எல்லாம் தயவு செஞ்சு வந்து எழுதி கொடுத்துருங்க. ஏங்க என்கிட்ட காசு நிறைய இருக்கு, இந்த 1000 ரூபாய் தான் எனக்கு உதவணும்னு அவசியம் கிடையாது, இந்த 1000 ரூபாய் எனக்கு தேவை கிடையாதுங்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டா கவர்மெண்ட் அதை வேற யாருக்குன்னா யூஸ் பண்ணலாம்ல. ஏன்னா இந்த வரம்பு நிலைக்கு உள்ள வர துடிக்கும் ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணலாம். சோ ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். யார் நீங்க கொடுத்துட்டீங்க, உங்க நல்ல மனசுக்கு நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். சில பேர் தேவைப்படாதவங்க இருப்பாங்க, பணக்காரங்க எல்லாம் விஜய் கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. அந்த விஜய் கட்சியில இருக்கு ஏங்க ஏடிஎம்கே காரங்க கூட பாத்தீங்கன்னா என்ன 1000 ரூபாய் இதெல்லாம் ஒரு காசா அப்படின்னு பேச மாட்டான். எந்த கட்சிக்காரனும் அப்படி பேசலாம். ஆனா ஒரே கட்சி பேசிட்டு இருக்குதுன்னா இந்த தற்குறி குஞ்சுகள் கட்சி தான். ஏன்னா காசோட மதிப்பு தெரியல, நடிகனோட புகழ்ச்சியில அப்படியே மறைஞ்சிட்டு இருக்காங்களே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. சோ கவர்மெண்ட் கண்டிப்பா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இது தப்பும் கிடையாது. யார் யாருக்கு விருப்பம் இல்லையோ நீங்க எடுத்து வந்து குத்துட்டீங்கன்னா நாங்க வேற யாருக்குன்னா யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட ஒன்னும் பல லட்சம் கோடி அப்படியே குவிஞ்சி கிடைக்கல தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு. யார் யார் வேணான்னு போய் அவங்க கிட்ட எழுதி கொடுத்தா நீங்க வாங்கி வேற யாருக்குன்னா கொடுங்க. ஏன் அன்வான்டா வந்து இந்த மாதிரி வேணான்னு சொல்ற ஆட்களுக்கு எல்லாம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும்? கரெக்டா இல்லையா? லாஜிக்கா இல்லையா? சோ இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாவேகால இருக்கிற ஒருத்த வந்து எழுதி கொடுக்க மாட்டான்.
சத்தியமா சொல்றேன். வாங்கி வச்சுக்கின்னு கதையை ஒண்டி பேசுவானுங்களே தவிர்த்து ஒருத்தனை வந்து எழுதி கொடுங்களேன், எவனை வந்து எழுதி கொடுக்க மாட்டான். வேணா சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு வேணா ஒரு 10-15 பேர் வந்து எழுதி கொடுப்பாங்களே தவிர்த்து மத்தவங்களாம் அப்படியே டே போனா நம்மளுக்கு வர வேண்டிய காசு கட்டாயிடும்டா, அமைதியா இருங்கடான்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு. ஏங்க வாங்கிக்கோங்க, யாரும் தப்பு சொல்ல, கவர்மெண்ட் உங்களுக்கு தான் கொடுக்குது, இது உங்களுடைய வரி பணம் தான், வாங்குங்க. ஆனா வெளியில வந்துட்டு இந்த மாதிரி பேச்சு பேசக்கூடாது. என்னமோ எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இத ஒரு தலைவனும் பாருங்க, அந்த தலைவனும் அப்படித்தானே இருக்கிறான். அந்த தலைவனும் வந்து எஜுகேட் பண்றது கிடையாது. ஒரு தொண்டர்களை வந்து உண்மையான கொள்கை தொண்டர்களா மாத்துறாரானா கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் போற வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் கலாஷன் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம நயினார் நாகேந்திரன் நம்ம பேசுற மாதிரி அவரு பேசிட்டு போறாரு, நம்ம யூடியூப்ல பேசுறோம். அவர் வந்து ஒரு பாஜக மாநில, அதாவது தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர், அதாவது தேசத்தை ஆளுகின்ற கட்சி வேற அது. அவர் நேத்து என்ன தெரியுமா, போற போக்குல விஜய் எட்டி ஒதுக்கிற மாதிரி, அவரை ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து வர சொல்லுங்க வெளியில, த்ரிஷா வீட்ல இருந்து வர சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வெளியில. முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். த்ரிஷா வீட்டுல இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும். ஒரு மாநில தலைவருங்க, பிஜேபியோட மாநில தலைவர் சொல்றாரு, த்ரிஷா விட்டு ஃபர்ஸ்ட் வெளில வர சொல்லுங்க, குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் இருக்க சொல்லுங்க அப்படின்ற தோரணையில அவர் பேசுறாரு. ஏன்னா ஊர் உலகத்துக்கே தெரியுது, மிஸ்டர் விஜய் குடும்பத்தோட இருங்க ஃபர்ஸ்ட், வீட்டை விட்டு வெளியில வாங்க, பனையூரை விட்டு வெளியில வாங்க. இத வேற பஞ்சுவசம்னா இவரே மேலே ஏறி நின்று பேசுறாரு. எது அவன் என்ன துப்புறான், நானே என்ன துப்பிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் ஆவுன்னா விஜய் வீட்டை விட்டு வெளிலவா, விஜய் பனையூரை விட்டு வெளிலவா. அதுக்கு கவுண்டர் டைலாக் இவரே வேற, என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா, என் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா. ஐயோ வீட்டை விட்டு வெளியில வந்து அரசியல் பண்ணியான்னு தானே சொல்றாங்க. நான் வருவேங்க, வீட்டை விட்டு வெளில வருவேங்க, மக்களை சந்திப்பேங்க, இப்படிதான் டைலாக் பேசணும். மாறுபட்டு பேசினா இப்படிதான் நயினார் நாகேந்திரன் நேத்து அழகா கலைச்சு விட்டு போனாரு. அவ்வளவு பெரிய எனக்கு என்னடா ஒருவேளை இவர் நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாக்குறாரா, நம்ம பேசுற டைலாக் எல்லாம் இவர் எடுத்து பிரஸ் கிட்ட விட்டு இருக்காரு. ஏங்க யூடியூபர்ஸ் நம்ம எப்படி வேணாலும் பேசலாங்க, நம்ம விமர்சிக்கலாம், கொஞ்சம் லோவா கீழே போய் கூட விமர்சிக்கலாம். பட் ஒரு பெரிய கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசலாமான்னா சத்தியமா எனக்கு கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து அவரோட பங்காளி, அதாவது சீட்டார் நிர்மல்குமார் யார், அவரோட பங்காளி தானே, அவர் கட்சியில இருந்து தானே போனாரு. சீட்டார் நிர்மல்குமார் வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனுக்கு பதில் ரெஸ்பான்ஸ் வேற கொடுக்குறாரு. நயினார் நாகேந்திரன்லாம் வந்து ஒரு கட்சி தலைவர் மாதிரியே கிடையாது, அவர்லாம் வந்து ஒரு பிசினஸ் மேனு. அவர் மட்டும் பிசினஸ் மேன் ஒண்டி கிடையாது, நீ மட்டும் என்ன, நீயும் ஒரு பிசினஸ் மேன் தான். எப்படியாவது விஜய கூறு போடணும், எப்படியாவது அதை பிஜேபி சங்கி கூட்டமா மாத்தணும், RSS கொள்கையை எடுத்துன்னு போய் விஜய்க்குள்ள நுழைக்கணும். இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, பிரஸ் சந்திக்கிறது யாருங்க அந்த கட்சியில இருந்து, விஜய் கட்சியில இருந்து பிரஸ் சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தலைவன் இது வரைக்கும் சந்திக்கல. தலைவன் வந்து NDTV கூப்பிட்டு வீட்டுல பேட்டி குத்தாப்ல, சாரி பேட்டி இல்லங்க, ஆஃப் கேமரா போட்டோ குத்தாப்ல. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டுடேவோ அதையும் தூக்கின்னு போயிட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு போட்டோ, ஆளுக்கு ஒரு பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு போட்டோங்க. எப்படி NDTVக்கும் இந்தியா டுடேக்கும் ஒரு போட்டோ குத்தாரோ கூட நின்று போட்டோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போ பார்லிமெண்ட் நியூஸுக்கு ஒரு போட்டோ, புதிய தலைமுறைக்கு ஒரு போட்டோ, நியூஸ் 18, நியூஸ் தமிழ்நாடு எல்லாருக்கும் ஒரு போட்டோ கொடுப்பாருங்க. குத்துட்டு ஆஃப் கேமரால உங்களுக்கு பேட்டி குத்துருவாரு. அதாவது அவர் பேட்டி கொடுக்குறாரோ இல்லையோ, குத்த மாதிரி நீங்களே போட்டுக்கணும். அவர் வந்து அது பேர் அவர் பேட்டின்னு சொல்ல மாட்டாரு, சும்மா ஒரு சிட் சாட். அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பேட்டியா எலாபரேட் பண்ணி போட்டுக்கணும். சோ வெளியில வாங்க, ஊர் உலகமே உங்களை கேட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரன் போட்டு கலாச்சி விட்டு போறாரு, நீங்க என்னடான்னா போஸ்டர் சண்டையை போட்டு சுத்தி நிக்கிறீங்க ஒண்ணுமே. ஏங்க அதாவது போஸ்டர் சண்டைன்றது எப்படி நடக்கும்னா, திமுக அதிமுக காரன் அடிச்சுப்பான், திமுக நாம் தமிழர் காரன் அடிச்சுப்பான், ஏய் நான் ஓட்டுனத்துல நீ நடா ஓட்டுற அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட சண்டை போடும். ஆனா இந்த கட்சியில யார் யார் சண்டை போட்டுக்கிறான்னு பாத்தீங்கன்னா கட்சிக்கு உள்ள இருக்கிறவனே சண்டை போட்டுக்கிறான். ஏய் ஏன்டா செங்கோட்டையன் போட்டோவை போட்ட, ஏன்டா இவர் போட்டோவை போட்ட அப்படின்ட்டு இவனுங்களுக்குள்ளேயே அச்சுன்னு இருக்கானுங்க. செங்கோட்டையன் மானம் கப்பல் ஏறுதுங்க, பாவங்க அந்த மனுஷன். உங்களுக்கே நல்லா தெரியும், செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு செயலாளரா போட்டாரு. நீலகிரி, நாமக்கல், கோயம்புத்தூர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாவட்டத்துக்கு போட்டாரு. இந்த சேலத்துக்கு போடல. இப்ப சேலம்ல நேத்து மீட்டிங் நடக்கும் போது செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா அப்ராணி மாதிரி ஓரமா போய் நின்னுக்கிறாருங்க. கொங்கு மண்டலத்தின் அதிபதிங்க செங்கோட்டையன். சேலத்துல பாத்தீங்கன்னா ஓரமா நின்று இருக்காரு. செங்கோட்டையன் போட்டோவை போட்டு ஏன்டா போஸ்ட் அச்சன்ட்டு இந்த மாவட்ட செயலாளரோட டீம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அச்சவனை போட்டு அடிச்சிருக்கு.
இவனுங்க கட்சிக்குள்ளேயே சண்டை, நீ எப்படா செங்கோட்டையன் போட்டோவை போடுவேன்ட்டு. இந்த கட்சிலாம் நாளைக்கு எலெக்ஷன் வந்து என்னத்தை விளங்க போகுது இந்த கட்சி? இப்போ இவனுங்களுக்குள்ளேயும் சண்டையை போட்டுக்கிறானுங்க. அங்க என்னடானா அந்த பையன் இறந்து போனான் பாருங்க, சூரஜ் என்ற பையன், அந்த நியூஸை கவர் பண்ண போன செய்தியாளரை போட்டு அடிச்சிருக்கானுங்க. செய்தியாளர்கிட்ட சண்டை. ஏங்க இவங்க செய்தியாளர்கிட்ட இப்போ ஒண்டிதான் சண்டையை போடுறாங்கன்னா கிடையாது, எப்பவுமே சண்டை தான். பனையூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் ஜாயினிங் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா செய்தியாளரை எட்டி நெஞ்சில வச்சானுங்க. செய்தியாளருக்கு ஒரு மதிப்பு தர கட்சி இதுவானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அவங்களை எங்க வச்சுட்டு இருக்காங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரேஞ்சில வச்சுட்டு இருக்காங்க. எங்க சீஃப் மினிஸ்டர் நீ பேட்டி எடுக்க வரியா அப்படின்ற ஒரு தெனாவுட்டு ஒரு ஏங்க இது இது நம்ம என்ன சொல்றோம்னா, அங்கங்க வந்து ஒரு கட்சிக்காரங்கன்னா செய்தியாளருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ஒரு மரியாதை கொடுப்பாங்க. யாருமே செய்தியாளரை அடிக்க கூடாதுங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, செய்தியாளரை தாக்குவது வந்து யாருமே ஏத்துக்கவே மாட்டாங்க ஆக்சுவலா. ஆனா இங்க என்னன்னா நடு ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல அவங்க அந்த பையன் இருந்துட்டான்னா அந்த கவரேஜ பண்றாங்க. அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரை வந்து தாக்க போயிருக்காங்க. என்னதான் நினைச்சுன்னு இருக்கீங்க நீங்க? ஏங்க இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலங்க. நாளை பின்ன இவங்க ஆட்சிக்கே வந்துட்டா என்ன நடக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். வரமாட்டாங்க. பட் ஆட்சிக்கு வந்துட்டா அவ்வளவுதாங்க. தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு நசுக்கிட்டு இருப்பாங்க போல. அப்புறமா பத்திரிகையாளர்லாம் அவ்வளவுதான் செத்து போடுவாங்க போல. ஒருத்தரும் விஜயை எதிர்த்து கேள்வி கேட்ட யாருமே இந்த தமிழ்நாட்டுல வாழ முடியாது போல. நான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட தான் வீசா கேட்டு எப்படி அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டு. இவங்க கனவு உலகத்துல இருக்காங்க, வேற எந்த உலகத்திலயும் கிடையாது. கனவு கனவு கனவு. சிஎம் ஆயாச்சு ஆல்ரெடி. இவரு வந்து இப்பத்தி சிஎம் கேள்வி கேட்டு இருக்காரு. நேத்து வந்து ட்வீட் போட்டாரு பாருங்க, எங்க மீட்டிங்ல பேசல, ட்வீட் நேத்து போடுறாரு. என்ன நீங்க வந்து உரிமை தொகையை வந்து 3000 சேர்த்து போட்டிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம வந்து கோடைக்கால சிறப்பு தொகை அப்படின்னு ஒரு 2000 ரூபாய் போட்டிருக்கீங்க. இந்த வருஷம் ஒண்டிதான் கோடைக்காலம் வந்துச்சா, ஏன் போன வருஷம் எல்லாம் வரலையா அப்படின்ட்டு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் நாங்க உங்களை ரிட்டர்ன்ல கேள்வி கேட்கிறோம். இந்த கடந்த 2 வருஷமா தூக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கிஃப்ட் தரேன், நான் வைர மோதிரம் தரேன், நான் தங்க மோதிரம் தரேன்னு ஓடி வந்தீங்களே, ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரல? இல்ல இதுக்கு முன்னாடி எவனுமே 10ஆவதுலயோ 12ஆவதுலயோ ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுக்கலையா? இல்ல இதுக்கு முன்னாடி எவனுமே படிக்கலையா? நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஆதாயம், நான் அரசியல் கட்சி தொடங்குறேன், இந்த மாணவர்கள் பெற்றோர்கள் இவங்க ஓட்டுலாம் எனக்கு வேணும், அதனால கூப்பிடுறா போடுறா மீட்டிங்க, குடுடா வைர மோதத்தையும் தங்க மோதத்தையும் தானே கொடுத்தீங்க, அரசியலுக்காக தானே கொடுத்தீங்க. ஏன் சூர்யா அவ்வளவு ஹெல்ப் பண்ணுகிறாரு அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா, அவரே வாய முடியும் சும்மா இருக்காரு. நான் அரசியல்ல வரணும், சிஎம் ஆகணும் அப்படின்ற கனவுல நீங்க 2 வருஷமா மோதிரமோ தங்கமும் கொடுக்கும் போது 75 வருஷம் நீங்க சொல்லுவீங்க என்னது பவள விழா பாப்பா, அவங்க அரசியல் ஆதாயத்திற்காக. ஏங்க அரசியல் ஆதாயம்னே வச்சுக்கோங்க, ஒரு கட்சி எதுக்குங்க தேர்தல்ல ஏங்க நிக்கிறாங்க? அரசியல் ஆதாயம் தான். ஒரு நலத்திட்ட உதவியோ ஒரு ஸ்கீமோ செய்யுதுன்னா எதுக்காக செய்யுது? நம்ம இதை செஞ்சோன்ட்டு நாளைக்கு அவன் ஓட்டு போடுவான் இன்டர்ன்ல, அப்படி ஒரு நம்பிக்கை தான். அவங்க போடுறாங்க போடல அது வேற டிபார்ட்மெண்ட். இவங்க செய்யற நல்லதை பார்த்தா அவங்க போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அரசியல் ஆதாயம் தான். ரேஸ்ல ஓடுறது எதுக்கு? வின் பண்றதுக்கு தானே. இல்ல உங்களை வின் பண்ணி விடுறதுக்கா ரேஸ்ல ஓடுன்னு இருக்கான்? 2 ரேஸ்ல எதுக்குங்க ஓடுவான்? உசைன் போல்ட் அப்பா நான் சும்மா டைம் பாஸ்க்கு ஓடுறேன்னு ஓடுவானா? வின் பண்ணும், அதுக்கான வழிவகைகளை செஞ்சுதான் வாங்க. நீங்க எப்படி 2 வருஷமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு தரீங்களோ, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ, அது மாதிரி தமிழக அரசு கொடுத்துட்டு போதும் கூட நினைச்சுக்கோ. பட் தராங்கல்ல. போன 10 வருஷமா அதிமுக இருந்துச்சு, அது ஒண்ணுமே தரலையே. போய் அதிமுக கொஸ்டின் கேளு. தர அரசாங்கத்தை எப்பவுமே கொஸ்டின் கேட்காதீங்க. ஏன்னா யாருக்கு தராங்கன்னா மக்களுக்கு தான் தராங்க. மக்களுக்கு ஒரு வகையில அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தராங்களே தவிர்த்து வேற எண்ணோட்டம் தமிழக அரசு கிட்ட கிடையாது. நான் எப்பவுமே தரவங்களை தர விடுங்க, அவங்க தந்த பிறகு நீங்க யாருக்குன்னா ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாம போங்க, அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். பட் தரவங்களை குத்தம் சொல்லிக்கின்னு இருக்கிறதே இந்த விஜயோட வேலை. ஏன் பீகார்ல போயிட்டு 10,000 ரூபாய் புழுக்கு 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 புழுக்குன்னு போட்டாங்களே எலெக்ஷன் டைம்ல, எல்லாருமே அதை தட்டி கேட்டாங்க. ஏங்க நீங்க தட்டி கேட்க வேண்டியது தானே? நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, கரேஜ் உடைய ஆளாச்சு. தட்டி கேளுங்க. பீகார்ல கேட்டா பின்னாடி பக்கத்துலயே வந்து உதைப்பாங்கல்ல, சிபிஐ கூப்பிடுவாங்கல்ல, தூக்கி உள்ள போடுவாங்கல்ல, அந்த பயம் தானே இருக்கு. அப்போ வாயை மூடி விட்டு செல்லவும். ஏன்னா நீங்க வாயை திறக்கிறனாலதான் உங்க கட்சிக்கு தான் 7.5 வந்து சேருது. எங்க போனாலும் எவனா ஒருத்தன் செத்து போறான். கரூர்ல செத்து போனா, இப்ப சேலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து எங்க ஆக்சுவலா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஒன்னும் இல்லைங்க, அதுதாங்க டைமிங்க பாருங்க, 12 to 3. எங்க நம்மளே போன வீடியோல பேசியிருந்தோம், 12 to 3 நல்லா வெயில் அடிக்குமேயா, இதுதான் ஒரு டைமிங் ஆயா அப்படின்னு நம்ம கேட்டு இருந்தோம். 12 to 3ங்க
உச்சி உதயசூரியன் அப்படியே மேல நிக்கும். இப்ப கேட்டீங்கன்னா யாருப்பா அந்த பையன் செத்துறதுக்கு காரணம்னா திமுக தாங்க காரணம். உதயசூரியனால் தாங்க செத்து போனாங்க, வெயில் அவ்வளவு அச்சனால் தாங்க அவர் செத்து போனாரு அப்படின்ட்டு திமுக மேலேயே பழிய போடுவானுங்க. எல்லாத்துக்கும் இவங்களுக்கு காரணம் திமுக தான். 12 to 3 எவனா மீட்டிங் நடத்துவானா? ஏன் ஒரு 4 மணிக்கு போடு, ஒரு 5 மணிக்கு போடு, ஒரு 4 to 7 டைமிங்க கெட்டு 4 மணிக்கு முடிச்சுட்டு போ, 4 to 5 முடிச்சுட்டு போ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 6 மணிக்கு மேல எங்க விஜய் வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியில எல்லாம் இருக்க மாட்டாரு. அவருக்கு 6 மணிக்குள்ள கண்ணு தெரியாம போயிடும். பாத்தீங்களா, இந்த மாலைக்கண் வியாதி வச்சுன்னு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. எங்க தலைவனுக்கு வந்து 6 மணிக்கு மேல பப்ளிக்ல இருக்க மாட்டாரு. 6 மணிக்கு மேல உள்ள வீட்டுக்குள்ள வந்து பனை விட்டோரை சாத்திட்டு அந்த ரூமுக்குள்ள என்னதான் பண்ணுவான் மனுஷன் தெரியலங்க. தயவு செஞ்சு சிசிடிவி கேமரா எவனா போடுறவன் அவர் வீட்டுக்குள்ள போடுங்கடா. என்னதான்டா பண்றாரு? ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளில வராரு, 6 மணிக்கு உள்ள ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. இந்த மீட்டிங்கை நீங்க சாயங்கால போட்டுருந்தீங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் நடந்திருக்காது. ஆக்சுவலா ஏங்க வந்தவனுக்கு சேர் போடலங்க, சேர் போடலன்னு நம்ம கேள்வியும் கேட்க முடியாதுங்க. போட்டாதான் வச்சிடறானுங்களே சேர. எந்த சேர்காரன் இவனுக்கு வந்து சேர் போடுறான்? எல்லாருமே கேட்கறாங்க சேர் போடல சேர் போடலன்னு. இவங்களுக்கு எப்படி போடுவாங்க? சேர்காரெல்லாம் பயப்படுறான். ஏங்க சேரை போட்டா அவனுங்க வச்சுட்டு போறானுங்க, நான் எப்படிங்க சேர் போடுறது அப்படின்ற கேள்வியை கேட்கறாங்க. சோ மீட்டிங்க இனிமேட்டாச்சு ஈவினிங் நடத்துங்க. ஏங்க இப்போ கூட விஜய் இதுக்கு சொல்லி ரெஸ்பான்சிபிள்னு நாங்கெல்லாம் சொல்ல, சிலதை மாத்தணும். ஒரு ட்வீட் போடுங்கன்னு சொல்றோம், உங்க நிர்வாகிகளை அவர் வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்றோம். ஏங்க 10 நாள் கழிச்சு போய் பார்க்கறது கிடையாதுங்க. திறந்தாரா இந்நேரத்துக்கு நீங்க போயிருக்கணும், போய் ஆறுதல் சொல்லிருக்கணும். ஆனா நீங்க ஓடி போயிடுவீங்க போலியே. ஆஹா ஆமாடா, எப்படியா அந்த இழப்புக்கு இன்னைக்கு வேற கேஸ போடுவாங்க, இன்னைக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாருமே ஓடி ஒழிஞ்சிருவாங்களே. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னில இருந்து எப்படி இருக்கும்னா தலைமறைவு வெற்றி கழகமா மாறி போயிடும். எல்லாருமே ஓடி போய் ஒழிஞ்சுப்பாங்க. இதுல இந்த மாவட்ட செயலாளர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் லெட்டரே கொடுத்துருப்பாரு, பெர்மிஷன் கொடுங்க. சோ அவரு ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஒழிஞ்சுப்பாரு. அவரு ஓடி ஒளிறாரோ இல்லையோ, மத்தவன் எல்லாரும் ஓட்டு இருப்பான். ஆல்ரெடி புஷி அனந்து காணாம போயிட்டு இருப்பாரு. ஒரு 30 நாள் கழிச்சு வருவாரு. ராஜ்மோகன் உன்னை தேடவே இல்லையா, நீ எங்கயா ஓடுற? இல்லங்க எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனா ஓடி போய் இந்நேரத்துக்கு ஒழிஞ்சிட்டு இருப்பான். டேய் தயவு செஞ்சு ஓடி போய் ஒழியாதீங்க. ஒன்னும் வந்து உங்களை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, போட்டாலும் சந்தேக மரணம் தான் போடுவாங்க. அது பெரிய இஷ்யூவும் கிடையாது. ஓடி போய் ஒழியாதீங்களா, எஃப்ஐஆர்னா ஒன்னும் ஓடி போய் ஒழியாதீங்களா, ஓடி போய் ஒழியாதீங்களா.